தீபாவளி நெருங்கிடுச்சு. தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் தான். டயபெட்டிக் பேஷண்ட் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நம்ம ஸ்வீட் சாப்பிட முடியாதுன்னு யோசிக்க வேணாம். நான் செஞ்சுருக்கேன் இந்த பச்சை பயிறு ஹல்வாயை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஸ்வீட்டும் மைல்டாக இருக்கும். நான் இந்த ஹல்வாக்கு சுகர் ஃப்ரீ சுகர் தான் சேர்த்துருக்கேன். 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் சுகரை சேர்த்து 200 ml தண்ணியும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கம்பி பதெல்லாம் தேவையில்லை. அடுத்து பச்சை பயிரை 8 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாங்க. அடுத்து அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 250 ml நெய், இந்த நெய்யில் பாதி நெய் தான் நான் சேர்த்துருக்கேன். மீதி நெய்யை நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை பயிர் வில்லையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறணும். பிகினர்ஸாக இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சே கிளறுங்க. இந்த நெய்யெல்லாம் இந்த பச்சை பயிறு நல்லா இழுத்துருங்க. இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் 200 கிராம் ஸ்வீட்லெஸ் கவாவும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பையும் சேர்த்து மறுபடியும் கைவிடாமல் நல்லா கிளறணும். நல்லா அது இறுகி வருங்க. அந்த ஸ்டேஜில் மீதம் இருக்க நெய்யையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறணும். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ஹல்வா சாப்பிட்றவங்க இது பாதாம் பிஸ்தா ஹல்வாவான்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்